தற்குறியே, தற்குறியே, முட்டாளே, சனிய அண்ணனே, அறிவு கெட்டவனே, இல்லாதவனே, கூமுட்டையே, தமிழ்நாட்டிற்கு பிடித்த தொல்லையே. யாரா இவன் அரகுற ட்ரெஸ்ல முன்னாடி நின்று ஆடிக்கிட்டு நடக்கான் பைத்தியக்கார பையன். டேய் சட்டையை போடுறான். ஆரம்பிக்கலாமா? இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். மனசை திடப்படுத்திக்கோங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடாம தம்பி சம்பவம் நொறுக்கி இருப்பாரு. வந்தாடா வந்தாடா தலைய வந்தாடா. ஸ்கூல் பிள்ளை மாதிரி ஆடிட்டு இருக்கு பாருங்க. போடனா போட்ட நீ ஆரம்பிச்சனா அவ்வளவுதானா, எல்லாரும் கைகால ஆடி போவாங்க. போடனா போடனா அங்க வர சாமி பிடிச்சிட்டு ஓடியா பிடிக்க பிடிக்க. உங்களுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். நீங்க அதை நிஜமா பாத்தீங்களா? நீங்க அதை பாத்தீங்களா? உங்களுக்கு அது கேட்டுச்சா? ஆமா அதேதான், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. சிக்கு 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 டோரா, சிக்கு 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 டோரா. சூடா சுண்டலு விஜய் தம்பி எல்லாம் மெண்டல் கொடூரமா கடவுளே. நெக்ஸ்ட் வணக்கம் மாப்ள. அதனால மக்களுக்கு வர இன்கன்வீனியன்ஸ் அல்லது பிரச்சனைகளை பற்றி, குடிநீர் ப்ராப்ளம் பற்றி, ரீசெண்டாக திருச்சியில் வந்து குடிநீர் வந்து கொஞ்சம் ஸ்ரீரங்க பகுதியில். நெக்ஸ்ட் உனக்கு ஓட்டு வர்றதுக்குள்ள அந்த கட்சியில் ஒன்று இருக்கின்ற இடமே தெரியாம அழிஞ்சு போயிடல தம்பி. உனக்கு 18 வயசு வரும்போது ஓட்டு போடணும்னு போவ. அப்ப டிவிக்கின்ற கட்சியை தடம் தெரியாம புதைச்சி வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். அது கவலையே படாத, ஓட்டை வீணாக்காம சீமானனுக்கு பத்திரமா வச்சுக்கோ. நெக்ஸ்ட் விடுறா அவன் வைப்பாயிட்டா. Vijay's strength is that he has a huge cult following like Shivaji Ganesan, Vijaykanth, Sarath Kumar and more recently Kamal Hassan. Vijay is making his political foray at the peak of his acting career, which his team believes will work in his favor. இந்த ஸ்கூல் பால்வாடி நம்ம ஏன் தம்பிங்களை வந்து கிண்டல் பண்றோம்? ஸ்கூல்னா லீவு. லீவா? எத்தனை பேர் வரீங்க பிளான் போட்டுருக்கீங்க? நாங்க ஒரு 4 பேர் வந்திருக்கோம். இன்னும் வராங்க. இன்னும் பின்னாடி நிறைய பேர் வருவாங்க. பசங்க எல்லாரும் வருவாங்க. இன்னைக்கு உள்ள திருச்சியில என்ன பண்ண போறீங்க? இதனால தான் இவங்க நம்ம பால்வாடி கிண்டல் பண்றோம். சனிக்கிழமையா வைக்கீங்க, சனிக்கிழமை வைக்கீங்க, எல்லாரும் கேள்வி கேட்குறீங்களா? சனிக்கிழமை வச்சாதான் ஸ்கூல் பசங்க வந்து கூட்டத்தை நிரப்புவாங்க. அதனால தான் எங்க பெரிய ப்ரோ சனிக்கிழமை வச்சிருக்காரு. Next, hundreds of fans who gather for Vijay every time. Would they all turn
சும்மா இருடா. But Vijay's team says they're quite confident that these fans will also vote for Vijay. எம்ஜிஆருக்கு மட்டும் நம்ம வாய் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சிலைக்கு, அந்த சிலை வந்து பேசிடும், தோட்டத்துக்கு வாங்கடா உங்களை சம்பவம் பண்ணுறேன்டா சொல்லி சம்பவம் மண்ணை விட்டுட்டு ஓடிவார் எம்ஜிஆர் வந்து. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப, எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய், என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒன்னாலடா போடா, அப்படி போடா. Next, witness a repeat of the 1977 watershed elections, which catapulted to power in 1967 Annadurai, replacing the watershed elections. Vijay is taking up issues of corruption, family politics, women's safety, drugs and liquor abuse across Tamil Nadu, taking on the DMK. He has made it very clear that the ruling DMK will be his political enemy and the BJP at the center his ideological enemy. For quite some time, he had not criticized the AIDMK, triggering speculation that perhaps Vijay is leaving the door open, aligning with the AIDMK. But அதாவது இது வரைக்கும் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் ஃபன்னாக போய்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம வந்து வீடியோ முடிக்கும் போது ஒரு கேள்வியோட இந்த தாவிக்க தொண்டர்கிட்ட முடிக்கலான்னு பார்க்குறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லா இடத்துலையுமே தானா சேர்ந்த கூட்டம், எங்கள் தளபதிக்காக நாங்கள் வந்த கூட்டம், நாங்கள் யாருக்கு காசு கொடுத்து நாங்கள் வரல, தளபதிக்காக கோசம் நிற்கிறோம் அப்படின்னு பேசுகிறாங்களா, தளபதி கோசம் நிற்கிறாங்களா? பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டி வர்றாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதெல்லாம் தயவு செஞ்சு என்ன தெரியுமா, காசுக்காண்டி என்ன வேணாலும் பண்ற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. காசை வச்சு எதையுமே பண்ண முடியாது. கடைசி நேரத்துல மனுஷன் இழுத்து பழச்சு கடக்க போகும்போது உடல் உறுப்புகள் வந்து பாதிச்சிருச்சுன்னா உங்களால காசை வச்சு என்ன பண்ண முடியும்? இந்த தளபதி கோசம் நிற்க நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உண்மையிலேயே இந்த தாவேக்க தொண்டர்கள் வந்து காசுக்கு விலை போன கூட்டம். காசு கொடுத்தா 2 மணி நேரம் இல்லைங்க, 24 மணி நேரமும் கால் கடங்க நின்று கோட்டுக்கு நின்ன கூட்டம் தான் தாவேக்கா கூட்டம். காசுக்கு யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டு கூட்டம் தான் இந்த தாவேக்கா கூட்டம். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன கணக்கு வச்சுக்கிட்டோமே, ஒரு சின்ன கணக்கு நான் திரும்பியும் சொல்றேன். இந்த தாவேக்கா கூட்டத்தை மாதிரி தற்கொலைகள் நீங்க பார்க்கவே முடியாது. நம்ம உதாரணத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அந்த வார்த்தையை மட்டும் கட் பண்ணி பேக்ரவுண்ட் பிஜிஎம் போட்டு ஓட விட்டுருவாங்க. ஆனால் திரும்பியும் சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தாவேக்கா ரசிகர் இருக்காங்களா, ஒட்டு மொத்தமாக தற்கொலை கூட்டம் 1 கோடி பேர் வச்சுக்கோங்க. தளபதி என்கின்ற பெரிய தற்கொலைக்கு 1 கோடி தற்கொலைகள் தொண்டனாக இருக்கிறாங்க. இந்த 1 கோடி பேர் எதுவுமே பேசுறாங்க, நீங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டதே நாங்க தான், எங்களால தான் நீங்க ஜெயிச்சிங்க, எங்களால தான் நீங்க 8% ஓட்டு நீங்க வாங்கினீங்க சொல்லி பெருமை பேசுறாங்கல்ல. இந்த தற்கொலை கிட்ட எதுவுமே கேட்கிறோம். கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி 34 லட்சம் ஓட்டு வாங்குச்சு. இந்த 34 லட்சம் ஓட்டுல 10% ஓட்டு இவங்க நப்பாசைக்கு, இவங்களோட ஆசைக்கு நம்ம என்ன பண்றோம், நாம் தமிழர் கட்சிக்கு தாவேக்கா தொண்டர்கள் தான் போட்டாங்க, ஏத்துக்கிறோம். 10 லட்சம் ஓட்டு வாங்கிருச்சு. இப்போ மீதி இருக்கிற 90 லட்சம் ஓட்டு இருக்கு தெரியுமா, எங்க போச்சு? ஓட்டுக்கு துட்டை வாங்கிட்டு, கோட்டரை வாங்கிட்டு, கோழிப்பிரண்ணை வாங்கி ஓட்டை வித்த அயோக்கிய பசங்க தான் தாவேக்கா தொண்டர்கள். ஏன் இது திரும்பி நான் சொல்றேன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், உங்களுக்கு புரியும். இப்ப சமீபத்தில் ஈரோடு இடைத்தேர்தல் நடக்குது. அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் எந்த கட்சி போட்டி போடுது? திமுகவும் நாம் தமிழர் கட்சி தான் போட்டியே போடுது. திமுக கட்சி சார்பாக போட்டியிட்ட சந்திரகுமார் ஒருத்தர் 1,15,709 வாக்கு அவர் வாங்குறார். நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டவங்க கிட்டத்தட்ட 24,151 ஓட்டு வாங்குறாங்க. நல்ல கணக்கு வச்சுக்கோங்க. மொத்தம் போலு ஓட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தொகுதி முழுக்கவே 67.97% ஓட்டு. ஒரு 33% பேர் ஓட்டே போட வரல, சரிங்களா? இந்த ஓட்டு இதில் பார்த்தாலும் கூட இந்த திமுக கட்சிக்கு ஓட்டு போட்ட சதவீதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக 74.79% திமுகக்கு ஓட்டு. நாம் தமிழர் கட்சிக்கு வாங்கப்பட்ட ஓட்டு சதவீதம் இந்த 67.97 கணக்குப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 15.61% நாம் தமிழர் கட்சி வாக்கு வாங்குது. நல்லா கேட்டுக்கோங்க.
ஏடிஎம்கே அந்த இடத்துல போட்டி போடலை. அங்கே போட்டியே யாருக்கு நடக்கு? யாருக்கு? ஒன்று திமுக, இன்னொன்று நாம் தமிழர் கட்சிக்கு. இந்த 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒரு கட்சி என்ன பண்ணுது? பரிசு பொருள் கொடுக்கு, ஓட்டுக்கு பணத்தை கொடுக்கு, இன்ப சுற்றுலா கூட்டு போகிறாங்க. ஒரு தொகுதிக்குள்ளே பன்னி மணிக்க அடைச்சி வைக்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாக்குள்ளே மக்களை வந்து. இதில் எத்தனை விஜயரசிகர் இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. 24,000 ஓட்டு நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. எங்களுக்கு கோடிக்கணக்கில் எங்கள் ரசிகர் இருக்கான்னு பேசுகிறாங்களா? ஒட்டுமொத்த பேரும் அயோக்கிய பசங்க, ஒட்டுமொத்த பேரும் ஓட்ட வித்த பசங்க. இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் தாவேக்கா கட்சி தொடங்கினதுக்கு பிறகு கூட 1,15,000 ஓட்டு யார் வாங்கிட்டா? திமுக கட்சி வாங்கிருச்சு. தாவேக்கா தொண்டர்கள் ஓட்டை வாங்கி வித்தவைங்க அயோக்கிய பசங்க. இவங்க 2021 தேர்தலில் இந்த திமுக கட்சி ஆட்சி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு பேசுறாங்க. நாங்கள் திமுக எங்களுடைய கொள்கை எதிரி, திமுக நாங்கள் வந்து விரட்ட போறோம், எங்க அரசு எதிர்ன்னு பேசுறாங்கல்ல. இந்த திமுக ஆட்சி உட்கார்வதற்கு காரணமே இந்த தாவிக தற்கூரி தொண்டர்கள் என்ன பண்ணாங்க? ஓட்டை காசை வாங்கி குத்திட்டான். இவன் உண்மையானவனா இருந்த இன்னைக்கு ரொக்க சில மணிக்கு பேசுறாங்க. நாங்க துட்டு கொடுத்து வர்ற, துட்டு கொடுத்தோம். அயோக்கிய பேல துட்டு கொடுத்த நீ முழுக்க முழுக்க கூடியிருக்க. நீ துட்டு கொடுத்து கொண்ட போய் தான் இன்னைக்கு திமுக என்ற கட்சி நம்மள ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? உன்னுடைய அறிவு கட்ட மனத்தனமான வேலை. நீ ஓட்ட துட்டு கொடுத்து வித்து போட்ட. இன்னைக்கு வந்து ரொக்க சில மணிக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபுல் அயோக்கிய பையங்க, ஃபுல் மானம் கட்டவங்க, முழுக்க முழுக்க சந்தர்ப்பம். யாரு? அவன் கட்சி தலைவன் பெரிய தற்கொலை விஜய் இருக்காருல, அந்த தலைவன்ல இருந்து சின்ன தற்கொலை சுத்தி இருக்காங்க. இவங்க முழுக்கவே சந்தர்ப்பவாதிங்க மட்டும்தான். ஓட்டை வித்து போட்டு இவங்க இன்னைக்கு உட்கார்ந்து பேசிட்டு நாங்கள் வந்து தானா சேர்ந்த கூட்டம், எங்களுக்கு வந்து ரூபாயை கொடுக்க வந்து தளபதிக்காக நிற்கிறோம். எதுக்கு பம்மாத்து? இந்த நாடா நாசமா ஆக்குனதுல திமுக கட்சியில ஆட்சியை கொடுத்ததுக்கு முக்கிய பொறுப்பே இந்த தற்கூரி கையிலங்க தான் இருக்கு. இவனை பண்ணின கல்சடை வேலை ஓட்டை துட்டை வாங்கி போட்டு வித்து போட்டு இன்னைக்கு உட்கார்ந்து ஒப்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நல்லவங்க மணிக்க. It's been quite difficult for Kajai to hold this kind of campaign rallies. The police had imposed 23 conditions, including a ban on roadshow, there can be no public grand reception, and there should not be any டிவிக்கே பயில்கிட்டு எனக்கு வேற மாதிரி கண்டிச்சு. and rent in their vote bank. But the ruling DMK has denied these allegations, saying that they have to ensure public safety to make sure the large crowds which they would draw would not lead to disruption in traffic and would not really lead to a situation like stampede. All eyes will be on what which I would have to say about his political ideology and his stand on various political issues in Tamil Nadu. At Ariyalur, I'm with Captain Suresh, Sam Daniel, Fighting TV. சரியான இருப்பா. எத்தனை முறை பார்த்தாலுமே தம்பி வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டத்துல தெரியுதா? இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், நம்ம வந்து ஒரு மனத அளவில் நீங்கள் சிரித்து உங்கள் எதுவும் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பான முறையில் அந்த தம்பி வீடியோ பார்த்தீங்கன்னா நொறுக்கிடுவார். ஆனால் இதில் நமக்கு ஒன்று மட்டும் புரியுதுங்க. அந்த ஊடகவியலார் நமக்கு ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம குறிக்கோள் மட்டும் தெளிவாக இருந்து வச்சுக்கோங்களேன். எந்த கழுசடை வந்தாலும், எந்த தற்குறி பையன் வந்தாலும், எந்த கூமுட்டை வந்தாலும், எந்த மூளைக்கிட்டவன் வந்தாலும், எந்த மடப்பையன் வந்தாலும், உங்களுடைய குறிக்கோள் தெளிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இவரே மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டே போவீங்க. உங்கள் குறிக்கோள் நீங்கள் சரியாக இல்லைன்னா இந்த மாதிரி தற்கொலைகளுக்கு உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம வந்து தள்ளப்பட்டுரும். அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நேர்கொண்ட பார்வையில் நடந்துக்கிட்டே இருங்க. இந்த தற்குறிகிட்ட இருந்து முதல்ல நம்மளுடைய மாநிலத்தை காப்பாற்றணும். அதை தாண்டி இவன் அரசியலுக்குள்ள வந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே ஒரு பெரிய கேவலத்தை ஏற்படுத்தி விட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட தற்குறிகளை இருந்தால் போன்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த பக்கத்தில் ரகேஷ் பாபு அவர் கட்சி தொடங்கிடுவார், இல்லைன்னா அல்லு அர்ஜுன் அவர் கட்சியை தொடங்கிடுவார். இப்படி ஒட்டுமொத்த தற்குறி கூட்டமும் இந்தியாவும் சரி ஒட்டுமொத்த உலகத்தையும் நாசமாக்கி விட்டுறாங்க இவங்க வந்து. அதனால முதலையே என்ன பண்ணுவீங்க வந்து முளையிலே கிள்ளி எறிஞ்சுவீங்கலாம் வந்து. நன்றி.